திருவாரூர் மாவட்ட கிராமப் பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வருவதால் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமப் பகுதிகளில் தினமும் மாலை நேரங்களில் 2 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை தொடர் மின்வெட்டு நிலவி வருகிறது. இதனால் கிராமப் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் கல்லூரி தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் விளக்கு வெளிச்சத்தில் படிக்க வேண்டிய நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். கோடை வெயிலின் தாக்கத்தில் கூட இந்த விடியா திமுக அரசு இரக்கமின்றி மின்வெட்டு செய்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள தேன் கூட்டினை அப்புறப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் வலியுறுத்தியுள்ளனர். மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதியில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவ கட்டிடத்தில் தேன் கூடு ஒன்று உள்ளது. இந்த தேன்கூட்டில் இருக்கும் தேனீக்கள் மருத்துவமனை வளாகத்திற்குள் வருவதால் நோயாளிகள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இதனால் பச்சிளம் குழந்தைகள் உயிருக்கே ஆபத்திருப்பதால் இந்த தேன்கூட்டினை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கழிவுநீர் வாய்க்கால் பழுதடைந்து கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓசூர் மாநகராட்சியில் துவாரகா நகரில் கழிவுநீர் வாய்க்கால் பழுதடைந்துள்ளதால் கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும் வீடுகளுக்குள் புகுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் சாலை வசதி உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதியும் இதுவரை செய்து தரப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக எச்சரித்திருக்கின்றனர். எங்களுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் அங்கங்கே தேங்குது. ரோடு வசதி சரியில்லை, தண்ணி தேங்குது. ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ரோடு போடுறேன்னு இப்போ அங்கே போட்டு வச்சுருக்காங்க, ஒரு இதுவும் இல்லை. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் நின்று எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ நாங்கள் யார்கிட்ட போகிறது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் போய் போராட்டம் பண்ணோம். இப்போ பண்ணாதான் அது பண்ணுறாங்கன்னாக்கா அப்போ நாங்கள் அதை தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. போய் நாங்கள் உட்காரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பரமநந்தல், புதுப்பட்டு, தீத்தாண்டப்பட்டு, கொட்டாவூர், குப்பநத்தம் ஆகிய ஜவ்வாது மலையடிவாரத்தில் உள்ள பகுதிகளில் விவசாயிகள் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட வாழை மரங்கள் சூறாவளி காற்றில் சேதமடைந்துள்ளன. திடீரென இடி, மின்னல், லேசான மழையுடன் சுற்றி வளைத்து வீசிய சூறாவளி காற்றில் அறுவடைக்கு காத்திருந்த வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து போயின. பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு விடியா திமுக அரசு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2.5 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவளித்த 45 வயது நபருக்கு 11 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மண்டையூர் சோதரியன்காடு கிராமத்தில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 2.5 வயது சிறுமியை அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக நல்லத்தம்பி என்பவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நல்லத்தம்பிக்கு 11 ஆண்டு சிறை தண்டனையும் 2000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று குப்பையை கோணிப்பையில் சேகரித்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பேரணாம்பட்டு நகராட்சிக்குட்பட்ட பல வார்டுகளில் குப்பை சேகரிக்கும் எலக்ட்ரிக் வாகனங்கள் பழுதாகி உள்ளதால் தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று குப்பையை சேகரித்து கோணிப்பையில் தூக்கிச் செல்கின்றனர். நகராட்சிக்கு சொந்தமான 20க்கும் மேற்பட்ட பழுதடைந்த வாகனங்களை சரி செய்யாததால் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஈரானில் ஊதியம் வழங்காமல் சித்திரவதை அனுபவித்து வந்த 6 தமிழக மீனவர்கள் இந்தியாவிற்கு தப்பி வந்தனர். கன்னியாகுமரி மற்றும் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 6 மீனவர்கள் கடந்த ஆண்டு ஈரான் நாட்டில் உள்ள முதலாளி ஒருவருக்கு மீன்பிடி தொழிலுக்கு வேலைக்கு சென்றனர். இந்த நிலையில் ஊதியம் வழங்கப்படாமல் நாளுக்கு நாள் பல சித்திரவதையை மீனவர்கள் அனுபவித்து வந்துள்ளனர். இதனால் 6 மீனவர்களும் ஈரான் நாட்டில் இருந்து கடல் மார்க்கமாக படகு மூலம் 16 நாட்கள் பயணித்து இந்திய கடல் எல்லைக்கு வந்து சேர்ந்தனர். டீசல் இல்லாமல் கேரள கடல் பகுதியில் தத்தளித்த அவர்களை கொச்சியில் இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள உப்பள தொழிலாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என கோரிக்கையை விடுத்துள்ளனர். தொண்டி, திருவாடானை, திருப்பாலைக்குடி, கீழக்கரை, சாயல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உப்பளம் தயாரிப்பது பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் கொளுத்தும் வெயிலில் உப்பள தொழிலாளர்கள் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களின்றி பணிபுரிந்து வருவதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு கிடக்கிறோம். நண்பரும் போச்சு, காலு பொத்து, காலெல்லாம் புண்ணாகுது. எங்களால் தாக்கு பிடிக்க முடியல. இனிமேல் என்ன செய்ய முடியும்? வேலை பார்க்க முடியல. இப்போ
இப்போதைக்கு 4 வேலை பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஓனர் கொஞ்சம் பார்த்து வராமல் லேசான வேலையை தந்திருக்காங்க. தந்தும் வெயிலுக்குள்ளே நிற்க முடியலைங்க. தாகாத வேலையாக இருக்குங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். ஆத்துறை கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் பட்டா பெயர் மாற்றம் செய்ய ஆன்லைனில் பதிவு செய்து பணம் செலுத்திவிட்டு கிராம நிர்வாக அலுவலர் சிலம்பரசனை அணுகியுள்ளார். அப்பொழுது வேலையை முடிக்க 3000 ரூபாய் லஞ்சம் கேட்ட விஏஓ சிலம்பரசன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையில் மாணிக்கம் புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மாணிக்கத்திடமிருந்து பெற்ற விஏஓ சிலம்பரசனை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே 1 மாதமாக குடிநீர் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செந்துறை அருகே பொன்பரப்பி கிராமத்தில் தேரடி தெரு கீழ வீதியில் சுமார் 1 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய ஆட்சியில் மாதத்தில் 3 நாட்கள் மட்டுமே குடிநீர் வழங்கப்படுவதாகவும் சிலர் மோட்டார் வைத்து நீரை உறிஞ்சுவதால் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தங்களுக்கு முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் செந்துறை ஜெயங்கொண்டம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மும்முனை மின்சாரம் மற்றும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்க கோரி கோதண்டபுரம் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுமலை பகுதியில் கோடையில் பூத்து குலுங்கும் மே மாத பூக்களை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்து செல்கின்றனர். முதுமலை சுற்றுலா தலங்களில் மயில் கொன்ற எனப்படும் கண்ணை கவரும் சிகப்பு நிற பூக்கள் தற்போது பூத்து குலுங்க தொடங்கியுள்ளன. முதுமலை பகுதியில் பூத்து குலுங்கும் இந்த மே மாத பூக்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதனை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஒருவருக்கொருவர் கூட்டமாக நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கு திமுக கிளை செயலாளர் லஞ்சம் வாங்குவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காவேரிப்பாக்கம் அடுத்த சிறுகரும்பூர் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திமுக கிளை செயலாளர் செந்தில் என்பவர் நடத்தி வருகிறார். இவர் 50 கிலோ எடை கொண்ட ஒரு மூட்டைக்கு விவசாயிகளிடமிருந்து 70 ரூபாய் லஞ்சமாக பெற்று வருகிறார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் செந்தில் லஞ்சம் வாங்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விருகம்பாக்கத்தில் விசா வாங்கி தருவதாக கூறி இளம் பெண்ணிடம் 12,60,000 ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஆவடி பகுதியைச் சேர்ந்த சுதா என்பவரிடம் வெளிநாட்டுக்கு செல்ல விசா பெற்று தருவதாக கூறி அருண் என்பவர் 12,60,000 ரூபாயை வாங்கியுள்ளார். ஆனால் விசா வாங்கி தராமல் தாமதப்படுத்திய அருண் மீது சுதா போலீசில் புகார் அளித்ததை தொடர்ந்து சிறையில் உள்ள அருணை மீண்டும் போலீசார் கைது செய்தனர். தஞ்சை அருகே 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்து நந்தி மற்றும் விஷ்ணு சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. போதலூர் அருகே உள்ள சித்திரைக்குடி கிராமத்தில் சத்யா என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் பாதி புதைந்த நிலையில் இருந்த நந்தி சிற்பம் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து சிற்பத்தை ஆய்வு செய்த வரலாற்று ஆய்வாளர் முனைவர் மணிமாறன் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் கால நந்தி சிற்பம் என தெரிவித்தார். மேலும் அப்பகுதியில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் தலை மற்றும் ஒரு கை உடைந்த நிலையில் வாய்க்கால் கரையில் பாதி புதைந்த நிலையில் இருந்த 3 அடி உயரமுள்ள விஷ்ணு சிற்பமும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.